நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். அதாவது குருச்சந்திர யோகத்தால் ஏற்பட்ட விபரீதம். அதன் மூலமாக ரூ. 1,00,00,000 அளவில் ஏற்பட்ட நஷ்டம், ஏமாற்றம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். எதுக்காக இந்த குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குருச்சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகா அமைப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, இவர் நெறைய விதமான தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இத்தனைக்கும் இந்த இது போல யோகங்கள் எண்ணற்ற யோகங்கள்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் வேலை செய்யறதில்ல. சிவராஜ யோகம், மகாதன யோகம், பஞ்சமுகா புருஷ யோகங்கள், நீச்சபங்க யோகம். இந்த யோகங்கள்லாம் யோகத்த பண்ணுன்னு சொல்லி நெறைய பேர் நெனைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது இருமுனை கத்தி போல. சில நேரங்களில் யோகத்தையும் பயன்படுத்துது. சில நேரத்துல பிரச்சனைகளையும் பயன்படுத்தி அந்த மக்கள தெருகோடிக்கு கொண்டு வரக்கூடிய சூழலையும் கொடுக்குது. இந்த யோகங்கள் இருந்தும் நெறைய பேருக்கு வேலையும் செய்யறதில்ல. ஆனா இதெல்லாம் இருக்குது. பல பதிவுகள பார்த்துட்டு, பல பேருடைய கன்சல்டேஷன எடுத்துக்கிட்டு, தவறான ஒரு முடிவுகள எடுத்துடுறாங்க. தவறான ஆலோசனையும் சில பேர் குடுத்துடுறாங்க. அதுபோல இந்த பிரச்சனையை அனுபவித்த ஒரு நபர் தான் என்பது இவர். இவர் நம்மள தொடர்பு கொண்டு பேசினாரு. ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி என்பது இல்ல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் தொடர்பு கொண்டு பேசினாரு. அவரு ஜாதகத்த மட்டும் குடுத்திருந்தாரு. வேற எந்த விஷயமும் அவர் சொல்லல. நான் ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இவரோட ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1,00,00,000 அளவுல அவர் இதுவரைக்கும் உழைப்பினால் ஏற்பட்ட அந்த சம்பாத்தியத்தை ஃபுல்லாவே அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, ஏதோ ஒரு பேராசையின் காரணமாக தவறுல போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப சுத்தமா ஒண்ணுமே இல்லாத சூழல்கள் தான். ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லாம அவர் ஜாதகத்தை மட்டும் குடுத்திருந்தாரு. அவர் அந்த ஆண் நபர் பாத்தீங்கன்னா மதுரையில பிறந்திருக்கிறார். 10/7/1988 10:35 PM நைட் டைம் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். இவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகணை எல்லாம் பார்த்துங்க. லக்னத்துல கேது, 7 ராகு. லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுல சனி வக்ரம், 8ல செவ்வாய், 10ஆம் பாவத்துல குரு, சந்திரன், சுக்கிரன், 11ஆம் வீட்டுல புதன், சூரியன். இப்ப இவர் ஜாதக அமைப்பு இதான். இப்படிப்பட்ட கிரகநிலை தான். இவர் ஜாதகத்தை நான் பார்த்த உடனே தசாபுத்தி என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரு தசை சனி புத்தி என்பது இப்ப கரண்டா அவருக்கு போயிட்டு இருக்கு. அப் டு நெக்ஸ்ட் இயர் 6ஆம் தேதி 5ஆம் மாசம் 2027 வரைக்கும் சனி புத்தி தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் ஜாதகத்தை பார்த்த உடனே நான் எடுத்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சார் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒண்ணு தொழில் ஆரம்பிச்சு, இல்ல யாரையோ ஒருத்தவங்களை நம்பி அதுல ஏதோ ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிங்களா? அதன் மூலமா யாரோ ஒருத்தர் மூலமா ட்ரஸ்டட் பர்சன்ல ரொம்ப அவர் நம்ப தகுந்த ஆள் உங்களை ஏமாத்தினாரா? அதன் மூலமா கடனாளி ஆனீங்களா? இப்படின்ற ஒரு 2-3 பாயிண்ட் அடுக்குனேன். அவர் எடுத்தோடனே சொன்ன விஷயம் என்னன்னா, ஆமா சார், எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சார். ஏன்னா எனக்கு ஒரு அடிப்படையான சில விஷயங்கள்லாம் ஜோதிடத்துல தெரியும். இருந்தாலும் நான் எப்போதுமே எனக்கு நானே பார்த்துக்க மாட்டேன். ஒரு பெரிய ஜோதிடர்கிட்ட நான் கன்சல்டேஷன் பத்தி கேட்டிருந்தேன். எப்பன்னா ஒரு 2022 முற்பகுதிகள்ல. ஏன்னா இப்ப ராகுதசை 2022 9ஆம் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நடந்துருச்சு. அது முடியக்கூடிய தருவாயில ராகுதசை முடிவுல நான் ஒரு கன்சல்டேஷன் ஒருத்தர் எடுத்திருந்தேன். ஒரு பெரிய ஜோதிடர் தான். அவரு என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல அமைப்புல இருக்கு. உங்களுக்கு அடுத்த தசை யோகமான தசை தான். உங்களுக்கு குருச்சந்திர யோக அமைப்பு என்பது இருக்கு. நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல வேலை செய்யும். நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு பல மடங்கு உங்களுக்கு ஒரு பணவரவு, ப்ராஃபிட் என்பது அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனை பெற்றுட்டாராம். எப்படிதான் இது ஆப்போசிட்டா வேலை செஞ்சது தெரியல சார். அவர் சொன்னதையும் நான் கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இது சம்பந்தமா நாலேஜ் என்பது இருக்கு. இவர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சார், குருச்சந்திர யோகம் என்னோட ஜாதகத்துல இருக்கு சார். குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்று, உச்சம் பெற்ற சந்திரனோட குரு சேர்க்கை பெற்று 10ஆம் பாவத்துல என்பது இருக்கு. அது கேந்திர வீடு அல்லவா. சுக்கிரனும் அந்த இடத்துல ஆட்சி பெற்று ஸ்ட்ராங்கா இருக்கு சார். 10ஆம் வீடு இந்த இடத்துல அந்த அளவுக்கு சுபத்துவமான ஒரு அமைப்புல இருக்கு. எப்படி நீங்க நஷ்டம் அடைதுன்னு கரெக்டா சொன்னீங்க சார். ஆனா இது எனக்கு அந்த டைம்ல என்பது தெரியாம போச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், எப்பயுமே அந்த பாவம் சுபத்தம் அடைஞ்சதா மட்டும் பார்க்க கூடாது. அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சுபத்தம் அந்த விஷயத்த புடிச்சுக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆதிபத்தியத்தை நீங்க எடுத்து பார்க்காம, ஏன்னா ஒரு யோகம் வேலை செய்யுதுன்னா நல்ல ஆதிபத்தியத்துக்குரியண்டான கிரகம் வரணும். அந்த கிரகத்துடைய சேர்க்கையின் மூலமா தான் அந்த யோகம் வேலை செய்யும். இதுவே குரு 8ஆம் அதிபதி இல்லாமல், சந்திரன் 12ஆம் அதிபதி இல்லாமல், இந்த குருவும் சந்திரனும் சேர்க்கப்பட்டு இந்த இடத்துல இந்த 10ஆவது வீட்டுல இருந்துச்சுன்னா அவருக்கு நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பல விதமான அமைப்புகளை யோக படங்களை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனா இந்த குருவும் சந்திரனும் 8-12ஆம் அதிபதியாக 10ஆவது வீட்டுல சுக்கிரனுடைய வீட்டுல இந்த சேர்க்கைப்பட்டு தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால சுக்கிரனும் பாத்தீங்கன்னா இங்க சேர்க்கப்பட்டிருக்கு. சுக்கிரன் மாரகாதிபதியா வருவாரு. இந்த சிம்ம லக்னத்துக்கு மாரகாதிபதியா வருவாரு. இந்த சுக்கிரன் மாரக பலன்களையும் செய்வார். அதே போல
தொழில ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வச்சு, அது மூலமா ஏமாற்றத்தையும் பண்ண வைப்பார். ஏன்னா, இவரு நெறைய தடவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன் சார். இது போல ஒரு கடன் சார்ந்த விஷயம் ஏற்பட்டதுனால, நான் சம்பாதிச்சது ஃபுல்லாவே போயிடுச்சு. கடனை ஏற்படுத்திருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கான காரணம் இந்த சேர்க்கை தான். ஆனா இந்த விஷயம் தெரியாமல், இவர் மிகப்பெரிய ஒரு சூழல்கள். பாருங்க, குருதசை 5/9/2024 ஆரம்பித்தது. 2038 வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 16 வருஷம் குருதசை தான். குருதசை சுய புத்தியில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 1 கோடி அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில துபாயில தான் ஒர்க் பண்ணார். ராகு தசையில துபாயில ஒர்க் பண்ணார். லக்னத்துக்கு 7 ராகு இருக்கு. ராகு தசையில வெளிநாடு வாழ்க்கை நல்லா சம்பாதிச்சாரு. சம்பாதிச்ச பணத்துல ஒரு ஆர்வத்தையும் இந்த ராகு என்பது ஏற்படுத்திட்டாரு. அடுத்த குரு தசை கெட்ட கிரகத்தின் தசை, அவயோக தசை என்பது அடுத்த தசையாக வருது. ஒரு விதமான பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்கணும், லைஃப்ல கொடுக்கணும்னு சொல்லி சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப இந்த குரு தசையில அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. நல்ல ஒரு 3 மடங்கு 4 மடங்கு என்பது நல்லா பணம் வரும்ன்ற மாதிரி நண்பர் தகுந்த ஒரு ஆள் தான் சார். அவர் மூலமாக ஒரு ஏமாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். போட்ட ஒரு 6 மாசத்துலயே ஃபுல்லா திவால் சார். அந்த ஆளையும் காணா எங்க போனாரு தெரியல, வேற ஏதாவது நாட்டுக்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. இத்தனைக்கும் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். அவங்களுடைய ஃபேமிலி எங்க போனாங்க என்னன்ற விஷயங்கள் தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா ரொம்ப வருத்தத்தக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஜாப்ல அது போல சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்ப குருதசை குரு புத்தி, அடுத்த புத்தி சனி புத்தி. சனி புத்தியில வந்து பாருங்க, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. கடன் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திருக்கோம். எதிரிகள் தொல்லை ஏற்படுத்திருக்கோம். நிறைய விதமான பிரஷர். இவங்க கொடுத்த கடன் கொடுத்தவங்களாம் இவங்க வந்து நச்சரிக்கை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருச்சு. இப்ப அந்த சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கக்கூடிய சூழல் என்பது இது எல்லாமே நான் சொன்னது போல அது அடுத்தடுத்து நான் சொன்ன விஷயத்தை அவர் வந்து கொரிலேட் பண்ணி அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழல்கள் சனி புத்தி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன சார் என் வாழ்க்கை, இழந்த பணத்தை மீட்க முடியுமான்னு சொல்லி பார்த்து நான் தனிப்பட்ட மாதிரி கன்சல்டேஷன் கொடுத்தேன். இது எதுக்காக அந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா, யோகம் இருப்பது என்று நினைத்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது. அது கரெக்டா அந்த யோகத்துக்கு உண்டான கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இது 8/12 ஆதிபத்தியம் குருச்சந்திரன் பெறவில்லை என்றால் இது வேறு விதமான பலன்களை தந்திருக்கும். ஆனா இந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்து மாரக அதிபதியான சுக்கிரன், இந்த ஸ்திர லக்னத்துக்கு மாரகாதிபதி சுக்கிரன் வருவார். அப்ப அது போல பிரச்சனைகள் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்ளத்தை என்பது கண்டினியூ பண்ணுவீங்க. இன்னொரு கிட்டத்தட்ட 2027 5ஆம் மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை போகும். ஏன்னா இப்போ ஒரு இந்தியாவில் வந்துட்டாரு, சுத்தமா ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல, இந்தியாவுக்கு வந்துட்டாரு. சில மாதங்கள் இந்தியாவில தான் இருக்கிறாரு. மீண்டும் நீங்க போவீங்க சார், நீங்க அப்ராடு போவீங்க, இழந்த பணத்தெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்புல இருக்கும், ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. எப்பனா இந்த சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி, அடுத்த புத்தி சாதகமான புத்தி, லக்னத்துக்கு 2/11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டுல நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சி போட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. லக்னாதிபதியோட சேர்க்கைப்பட்டு நல்ல அமைப்பு என்பது இருக்கு. மத்த கிரக பார்வை சேர்க்கலாம் அப்புறம் விட்டுருங்க. செவ்வாயோட பார்வை இருக்கு, அதே போல சனியோட பார்வையெல்லாம் இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் இருக்குதுதான், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுதான். இருந்தாலும் அதையும் சரி பண்ணி நல்ல ஒரு பொருளாதாரம் பெற்று நல்ல இருக்கக்கூடிய கடன்லாம் அடிச்சுட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளா கொண்டு வரக்கூடிய சூழல்கள் இருக்குன்ற நல்ல விஷயத்தை அவருக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்ப இது போல விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவு போடுறோம். இது போல ஏன்னா நிறைய சில பேர் சொன்ன தவறனால சில விதிகளை மட்டும் பார்த்துட்டு விதிவிலக்கை மட்டும் பார்த்து தவறான ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக நல்ல அமைப்புல இருக்கு, நல்லா பண்ணிட்டாங்கன்றதுக்காக 1 கோடி ரூபாய் இழப்பை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. இதனாலதான் இந்த உதாரணத்தை நான் காட்டுறேன். அவேர்னஸான ஒரு விஷயங்கள் தான். இதோட இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், இது போல முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், பிசினஸ்ல இல்ல தனிப்பட்ட ஷேர்ல பண்ண போறேன். ஏன்னா எவ்வளவு பேர் ஷேர்ல பண்ணி இழந்த நபரோட ஜாதகங்களையும் பார்த்திருக்கிறேன். ஆலோசனையே கேட்காம ஆசையின் காரணமாக பேராசையின் காரணமாக சில விஷயங்கள் பண்ணி இழப்பை சந்திச்சவங்களையும் பார்த்திருக்கிறேன். பொருளாதாரத்தை ஈட்டன ஜாதகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இது எல்லாமே ஜாதகத்தை துல்லியமா அனலைஸ் பண்ணணும். இதை மட்டும் பார்க்க கூடாது, கோச்சார கிரகநிலை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி பார்த்துதான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை இத்தனை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் இருக்கு. பல ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்க, பல முக்கியமான தகவலாம் போட்டிருக்கோம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்தபாஸ்கரன். நன்றி, வணக்கம்.